Greeting students, my name is Murugan. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் பிளான் கிங்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளான் கிங்டம் இந்த லெசனில் வந்து நம்ம டோட்டலாக வந்து பிளான்ஸை வந்து ஒரு 2 ப்ராட் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன் இஸ் கிரிப்டோ கேம்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபெனரோ கேம்ஸ். ஸோ இதில் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்கே, அப்புறம் ஃபங்கை, தென் பிரயோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ், இதெல்லாமே வந்து கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அண்ட் ஃபெனரோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த லெசனில் வந்து நம்ம ஃபங்கை பார்க்க மாட்டோம், ஏன்னா ஃபங்கை ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டாக வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயே இப்போ முடிச்சிட்டோம். ஸோ ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம் பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்ப்போம். ஸோ அகைன் இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் லெசன். ஸோ இதில் வந்து லைன் பை லைன் அனலைஸ் ரொம்ப தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே பற்றி பார்க்கும்போது ஆல்கேனோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், அதனோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், தென் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ், அது வந்து அதில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நிறைய சயின்டிஃபிக் நேம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் லெசன்ன்றதால நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ திரும்ப படித்தா இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசனில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆல்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷரி பார்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் என்ன, அந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் அந்த சிஸ்டமில் வந்து பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதனுடைய அந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னுடைய எவல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். we will describe in this chapter we will describe algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms. Okay, right. So இதில் இந்த இடத்துல பாருங்கள், let us look at classification within angiosperm to understand some of the concern that influence classification system. ஸோ அதாவது கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ரிலேட்டடாக எடுத்த அந்த கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து இயர்லியர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், the earliest system of classification used only superficial morphological characters such as habit, color, number and shape of leaves. See, so the very important point இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see, இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து habit, color, number and shape of leaves. Okay, so these are all the characters which is used by the taxonomists to classifying the organisms. Okay, and next one is, and they are based mainly on vegetative characters or on the androecium structures. Okay, so vegetative characters நம்ம இது பார்க்கும்போதே பார்த்தோம், they are all the vegetative characters and on an androecium structure. The system which is given by Linnaeus based on the androecium structure. So androecium structures பேஸ் பண்ணி Linnaeus வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுவும் மறந்துடாதீங்க, who given the classification system based on the androecium structure அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ Linnaeus. Okay, now the next one is, this system, such systems were artificial. So they are artificial system of classification அப்படின்னு சொல்லுவாங்க. These are all. Suppose what is the earlier classification system and what are all the characters are used for classification. இது மட்டும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டா போதும். Okay, next, they are இங்கே பாருங்கள், they separated the closely related species since they were based on a few characteristic features. ஸோ இங்கே வெறும் few number of characters மட்டும்தான் எடுத்து கிளாஸிஃபை பண்ணதால் இங்கே வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரே குரூப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமாக ஃபர்தராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போனதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து
அதர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்துச்சு. பட் இதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமோட இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்டு செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லினேயஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஷம் ஸ்ட்ரக்சரை எடுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து ஒரு செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரைட் தானே. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஹேபிட், கலர், நம்பர், ஷேப்பெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டாக கரெக்டான்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நமக்கு பயாலஜியில் வேர்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கீ ரோலையே வந்து ப்ளே பண்ணும் கொஸ்டின்ஸில். நம்ம கொஸ்டின் படிக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இல்லைனா ஒரு வேர்டு நீங்கள் வந்து சரியாக படிக்கல அப்படின்னாலும் என்டையர் கொஸ்டின் வந்து தப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுறதுல. ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். This is not acceptable since we know that often vegetative characters are more easily affected by environment. ஸோ இப்போது இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் மெயின்லி வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஸ்டேபிள் கிடையாது. என்விரான்மெண்டல் கண்டிஷன் மாறும்போது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆல்சோ சேஞ்ச். ஸோ when it is changed then it is not used further classification system. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பெட்டரான கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன், and against this natural classification system is developed. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா based on natural affinities. ஸோ அப்போ நேச்சுரல் அஃபினிட்டிஸை வச்சு பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து கொடுத்தது பெந்தம் அண்ட் ஓக்கர். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்கறதுக்கு வாட் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் யூஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அஃபினிட்டிஸ் அமong தி ஆர்கானிசம்ஸ் அண்ட் கன்சிடர். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஃபார் artificial classification they consider not only external features but also internal features like ultrastructure and then ultrastructure, anatomy, embryology, phytochemistry. So இந்த இடத்துல it's a very important point. இங்கே there are two important points we should remember. One is for artificial classification system they used external characters but also internal features like ultrastructure, anatomy, embryology, phytochemistry. இப்போ இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்தெந்த இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர், anatomy, embryology and phytochemistry, and these are all the internal features which is used for artificial classification. Such a classification for flowering plants was given by George Bentham and Joseph Dalton Hooker. ஸோ எங்கெல்லாம் சயின்டிஸ்ட் நேம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து அவங்களுடைய நேம்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த பேஸில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் we can expect a question from scientist based. Okay, so what are the scientist names and what is the result of their experiment, if they done any experiment, and what is the result their experiment, and what are all the instruments they used, so property they used. இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் மேக்ஸிமம். ஓகே ரைட். அப்போ ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் விச் இஸ் கிவன் பை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெந்தம் அண்ட் ஹூக்கர். ஓகே, ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். ஓகே ரைட். ஸோ இப்போது we are moving into the another type of classification systems. Okay, the next one is at present phylogenetic classification systems based on evolutionary relationship between the various organisms are acceptable. So nowadays we are using
phylogenetic classification systems. They are based on evolutionary relationship. Okay, right. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். phylogenetic அப்படின்னாவே evolutionary point of view ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. And this assumes that organism belongs to the same taxa, have a common ancestor. So in the phylogenetic characteristic feature, in the phylogenetic classification system நுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைலோஜெனட்டிக்னு என்ன சொன்னேன், எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. அப்போது அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன இருந்துச்சு, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏதாவது எந்தெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் புதுசாக வந்து அப்பியர் ஆகிருக்கு அப்படின்றத இந்த ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் நமக்கு கொடுத்துரும். ஸோ அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்னுடைய ஆன்செஸ்டர்ஸ்னுடைய கேரக்டர்ஸ் என்னன்றது நம்ம ஈஸியாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து we now use information from many other sources to help resolve difficulties in classification, and these become more important when there is no supporting fossil evidence. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எவல்யூஷனரி இந்த ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் நம்ம பண்ணணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ் என்னென்னா ஃபாசில்ஸ் தான். ஸோ ஃபாசில்ஸ்னுடைய எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒருவேளை ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம எப்படி வந்து ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும்? ஸோ அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஆல் தி ஆர்கானிசம்ஸ் ஃபாசில்ஸ். ஓகே, ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், numerical taxonomy. The another one which is now easily carried out using computers is based on all observable characteristics. Okay, so idu na vechukanga numerical taxonomy. Next one, number and codes are assigned to all the characters and the data are then processed. So நமக்கு தெரியும் numerical அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன்ட் டு ஆல் தி கேரக்டர்ஸ் அண்ட் டேட்டா ஆர் தென் ப்ராசஸ்ட். ஸோ இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நம்ம நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸாக மாற்றி வந்து நம்ம அதை டேட்டாவாக க்ரியேட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். In this way, each character is given equal importance and at the same time hundreds of characters can be considered. Okay, ஸோ இதுவும் நான் வச்சுக்கோங்க. நியூமரிக்கல் டாக்ஸானமியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், in this way each character is equal importance and the same time 100 of characters can be considered. ஒரே டைமில் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சைட்டோடாக்ஸானமி, தட் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு சைட்டாலஜி அப்படின்னு சொல்லும்போது செல்லினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ரைட். இங்கே பாருங்கள் என்னென்னலாம் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் நம்பர் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர். ஸோ இந்த இடத்துல குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியரை பேஸ் பண்ணி தோஸ் ஆர் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் which is required for cytotaxonomy. இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். which of the following are based for cytotaxonomy? chromosomes, numbers, structure and behavior தான் it's very important. Next one, chemotaxonomy, that is used the chemical constitution of the plants to resolve confusions, are also used by taxonomists these days. ஸோ கீமோடாக்ஸானமி அப்படின்றது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து எந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஏதாவது ஒரு கிளாஸிஃபிகேஷனில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ், அந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் எவால்வ் ஆகிறதுக்கு தேவையான பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன, அப்புறம் விச் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் given by whom, அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் வந்து கரலஸ் லினேயஸ் கொடுத்துருப்பாரு. நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆல்கே பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.